மேக்கப் அப்படின்னு வந்துட்டோம்னா, முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி எங்கேயாவது அப்படிதான் ம், இருந்தாங்க. ஆனா ம், இப்போ வந்து அ ஒரு வுமன்ஸ் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும், நெறைய பேர பார்த்து ம், கூட அவங்க ம்ஹ்ம். எக்ஸாம்பிளா எடுத்திருக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா ஆகப்போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்? கண்டிப்பா பண்ணலாம் மேம். ம். எப்பவுமே ஒரு வுமன் வந்து மல்டி டாஸ்கரா இருக்கணும் அப்படின்றது தான் நான் எப்பவுமே என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்வேன். ம். எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அது எந்த அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியலா அது சப்போர்ட் குடுக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ஐடி கம்பெனில இருக்கிறவங்களா இருக்கட்டும், கரெக்ட். டாக்டர்ஸா இருக்கட்டும், ம்ஹ்ம். அட்வொகேட்ஸா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லாருமே அந்த துறையில இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, சி அவங்க நேத்து என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, "நான் பெங்களூர்ல இருந்து வரேன். பட் நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். எவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வொர்க் பண்ணாலும் எனக்கு 15,000 தாண்டல. ம். ஸோ நான் வேற என்ன பண்ணலாம்? அது எனக்கு ஃபினான்ஷியலா பத்தல. ஸோ நான் என்ன பண்ணலாம்?" அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஐ சூஸ் திஸ் ஜாப். ஸோ இது வந்து உங்களுக்கு 9 to 5 ஜாப் கிடையாது. பிளஸ் எப்போ எவ்ரி மந்த் அதே மாதிரி இருக்காது. எப்போ ம்ஹ்ம். கிடைக்குமோ அப்போ அவங்க லீவ் போட்டுட்டு, அவங்க இந்த வொர்க்க போய் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம்.